மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் உறவுகளே, நம் கண்களுக்கு முன்பே நிகழும் ஒரு நிகழ்வுக்கு நாம் காரணமாக இருந்துவிட்டால் அந்த நிகழ்வுக்கு பொறுப்புகளை சிறிதேனும் நாம் ஏற்றுக்கொண்டு இழப்புகளுக்கு நம்மால் இயன்றதையும் செய்யலாம். உலகம் பெரிது. இதில் நிகழும் நிகழ்வுகள் எல்லாம் புதிதாக தினம் தினம் புது நிகழ்வுகள் நம் செவிகளுக்கும் கண்களுக்கும் சந்திக்கும் வண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த நிகழ்வுகளின் வழியாக நாம் என்ன எடுத்துக்கொண்டோம், அதன்படி நடந்து சென்றோம் என்ற ஒரு வாழ்வியல்தான் அழகூற இருத்தல் வேண்டும். என் உறவுகளே, ஒரு நிகழ்வை நினைத்து கொண்டே இருப்பதை விட அந்த நிகழ்வின் மீது என்ன நமக்கான பலன், அதில் என்ன நன்மை தீமைகள் என இருக்கும் பிரித்து அறியும் மனப்பன்மையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற நிகழ்வுகளை நம் கண்கள் சந்தித்தாலும் ஒதுங்கியே செல்லும் நிகழ்வுகளாக நிறைய நம் கண்களுக்கு தென்பட்டிருக்கும். சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இறங்கி பேச வேண்டும் என்ற மனப்பக்குவம் நமக்குள்ளே தோன்றிவிடும். என் உறவுகளே, எப்பொழுதும் நாம் நமக்காக மட்டுமே இல்லாமல் பிறருக்கும் நற்பலன் சிறிதேனும் செய்துவிட வேண்டும் என முனைப்புகள் நமக்குள் துளிர்விடும் நிலைகள் செய்து கொள்ள வேண்டும். அழகான இந்த உலகம் யாவருக்கும் வாழ வழிகளை ஒதுக்கும். நிச்சயம் இதில் இல்லை ஐயம். எப்பொழுதும் நாம் நமக்குள் இருக்கும் மனப்பக்குவம் நெறிகளை அடைதல் வேண்டும். உலகம் பெரியது. உங்களுக்குள் இருக்கும் சில பல பிரச்சனைகளும் மிக மிக பொடியதுதான். அனைத்தும் சரியாகும். அடுத்த நிலைக்கு அது முன்னேறும். சிறந்த சக்தியாக அது மாறும். உங்களை அழகாக வழிநடத்தும் என்ற நினைப்புகள் உங்களுக்குள் இருந்துவிட்டால் நீங்கள் எத்தனை கடிதங்களை சந்தித்தாலும் அழகூற உங்களுக்கு அது சிறந்ததாக மாறி உங்களை மிக மிக தெளிவான மனிதர்களாக மாற்றிவிடும். என் உறவுகளே, விரிந்த இந்த பூமி மீது கிடக்கும் அனைத்து வாய்ப்புகளும் நமக்கானதாக பயன்படுத்தி கொண்டு அழகூற இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அழகாக வாழும் மனப்பக்குவம்